ஃபெப்ரவரி வந்துட்டாலே பல ஸ்கூலில் ஆனுவல் டே செலிப்ரேஷன் இருக்கும். அதே மாதிரி தான் லாஸ்ட் வீக்கெண்டு குட்டீஸுக்கு ஆனுவல் டே இருந்துச்சு. அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருந்தோம். சாட்டர்டே வச்சுருந்தா கூட பரவாயில்ல, ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. சண்டேனோன்னே எனக்கு குட்டீஸை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே ஒரு மாதிரி டல்லாக தான் போச்சு. முந்தின நாள் நைட்டு டின்னருக்கு செஞ்சுருந்த சப்பாத்தி மாவு கொஞ்சம் மீந்து இருந்துச்சு. அப்பாடான்னு அதில் 2 சப்பாத்தி ஆளுக்கு சுட்டு கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அவங்கள அனுப்புனதுக்கப்புறமா லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நானும் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏதாச்சும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னா முந்தின நாளே இத்தனை மணிக்கு கிளம்பணும்னு பிளான் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் காலையில் எந்திரிச்சதுக்கப்புறமா வேலையெல்லாம் முடிச்சிருவேன். ஸோ இன்னும் டைம் இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக கிளம்பலான்னு நினப்பேன். அது பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷத்தில் ஹரிபரியாக கிளம்பி ஓடுற மாதிரி தான் ஆகிடும். அறக்க பறக்க கிளம்பி ஒரு வழியாக ஸ்கூலுக்கு போய் சேர்ந்தாச்சு. எப்படியும் நம்ம குட்டீஸை பார்க்க முடியாது, பர்ஃபார்ம் பண்ணும் பொழுது தான் பார்க்க முடியும். என்னோட சின்ன குட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்துருந்துச்சு. அழகாக ஆடிக்கிட்டு இருந்தார். வீட்டில் வந்து இதை பாட்டை போட்டு ஒரே ரிஹர்சல் தான் பார்த்துக்கோங்க. நான்லாம் இந்த வயசில் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஆடிருப்பேனான்னு கேட்டால் சத்தியமாக தெரியல. அடுத்த குட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அவளாக அதுவும் வந்தாச்சு. ஒரு வழியாக பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. என்னோட ஆனுவல் டேக்கில் நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது எங்கள் அம்மா அப்பா வந்த மாதிரி ஞாபகம் கூட இல்லை. ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு இப்போ நாங்கள் வர முடியலன்னு சொல்ல முடியுமா? சான்ஸே கிடையாது. கண்டிப்பாக போய் தான் ஆகணும்.